இந்த பதிவுல நாம அ ஒரு சோல் அப்படின்னு சொல்றோம். பிளட் லைன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் ஒரு பஞ்சபூத ஆற்றல் இருக்குன்னு சொன்னேன். இது எப்படி எவல்யூஷன் நடக்குது அப்படிங்கிறது, ஆரம்பிச்ச பிளட் லைன் வேர்க்கால்கள் எப்படி, அதே தான் வந்து முடியுது ஒரு சைக்கிள். இதே மாரி ஒரு 2 சைக்கிள் கிட்ட நடக்குது அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுல இந்த வேர்க்கால்கள் அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா, அவங்களுடைய மரபு அந்த ரத்த வேர்க்கால்கள்ல இருக்கும். ஒவ்வொரு நிலப்பரப்புலயும் ஒரு ஒரு பஞ்சபூத ஆற்றல் அ இருக்கு. அதற்கேற்றால் போல அங்க வந்து ஒரு ஆற்றல் அலைவரிசை இருக்கு. அதுல வாழும் மக்களுக்கு அப்ப அவங்க பஞ்சேந்திரியங்கள் எல்லாம் அதுக்கு ரிலேட்டடா இருக்கு. அப்ப அதுல ஏதாவது குறை இருந்ததுன்னா, அத சமநிலை செய்யக்கூடிய வகையில அவங்களுக்கு வழிமுறைகள் மத ரீதியாவும், அவங்களோட கல்ச்சர்லயுமே அதற்கான வழிமுறைகள் வந்து அமைக்கப்பெறுது. சரி, அ இப்படி இருக்க அந்த ஒரு செட் ஆஃப் மக்களுக்கு வந்து ஒரு ரேஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு அடையாளத்த நாம கொடுக்குறோம். இல்லையா? இந்த நிலப்பரப்புல இந்த மாரியான பஞ்சபூத ஆற்றல், இந்த மாதிரியான ஆற்றல் அலைவரிசையில இருக்கக்கூடிய மக்களுக்கு உடல் அமைப்பே அப்படியே மாறிடுது. ஏன்? உள்ள இருக்கக்கூடிய பஞ்சேந்திரியங்கள்ல அப்படி ஆற்றல் நிரம்ப பெற்றிருக்கு. அந்த தரவுகள் அப்படி இருக்கு. அதனாலேயும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன்னே அத சொல்லலாம். அதனால அவங்களுக்கு அப்படி இருக்கு. இவங்களுக்கு ஒரு குணம் இருக்கு அப்படின்னு. குணமுமே தனிப்பட்ட முறையில இருக்கும். ஒருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாரி. அப்ப அந்த கான்ஷியஸ்னஸ் அங்க தான் திருப்பி உடல் எடுக்கும். இல்லையா? அப்ப அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து ஒரு ரேஸ் அங்க போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு செட் ஆஃப் அவ்ளோ சோல் அத்தன கான்ஷியஸ்னஸ் எவ்வளோ கான்ஷியஸ்னஸ்க்கு எப்படி உடல் கிடைக்கும்? இத நாம பார்க்கணும். சரி. அப்போ இந்த ஒவ்வொரு நிலப்பரப்புலயுமே வந்து குறிப்பிட்ட நேரங்கள்ல அந்த அவேக்கனிங் பீரியட்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கேயோஸா இருக்கும். கேயோட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன்ல அங்க பிறக்கக்கூடிய அங்க வந்து மனிதர்களுடைய மனநிலைகள்ல மாற்றம் இருக்கும். மோசமான நிலவரம் வந்து அங்க நிலவக்கூடிய அந்த நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நல்ல புத்திசாலியா, அறிவான குழந்தைகளா பிறப்பாங்க. அவங்க அந்த சமூகத்த மாற்றி அமைப்பாங்க. இது ஒவ்வொரு நிலப்பரப்புலயும், ஒவ்வொரு நாடுகள்லயும் அடுத்தடுத்து நிகழ்ந்துட்டே வருது. இதையும் நான் முன்னாடியே ஒரு எவல்யூஷன் தியரி அப்படின்றதுல வந்து நான் சொல்லியிருந்தேன். அப்போ அப்படி அந்த நிலப்பரப்புகள்லயும் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அவேக்கனிங் பீரியட்லயும் ஒரு செட் ஆஃப் மக்கள் வந்து பிறக்குறாங்க இல்லையா? இந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட கான்ஷியஸ்னஸ் இருக்கும்? எப்படிப்பட்ட ஒரு சோலா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹையர் டைமென்ஷன் சோலா இருப்பாங்க. அவங்க கிட்ட தரவுகள் அதிகமா இருக்கும். ஸோ அதுலயும் இந்த ஆரம்பமும் முடிவும் தமிழ் மரபு அப்படிங்கிறதுனால நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பிறக்கிற அத்தன பேருக்குமே ரொம்ப ஹைலி ஆல்கலைனா இருப்பாங்க. கொஞ்சம் வெகுளியா இருப்பாங்க. நல்ல குணத்தோட இருப்பாங்க. ஏன்னா, இவங்களுக்கு தரவுகள் அதிகம். அத தாங்குற அளவுக்கு இவங்களுக்கு என்ன இருக்கணும்? உடல் இருக்கணும். அப்போ இங்க இருக்கிற உடல்கள் எல்லாமே பெரும்பாலும் ஆல்கலைனா இருக்கும். ஆல்கலைன்னாலே எப்படி நல்ல குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி. ஸோ இப்படி இருக்கும்போது, இந்த ஆன்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியான ஒரு வம்சாவழியில, அதே மாதிரியான தரவுகள் இருக்கக்கூடிய உடல்கள் இருந்தா தான், அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து அந்த உடலை எடுக்க முடியும். அப்போ அதனால தான் நம்ம சொல்றோம், எங்க தாத்தாவே இப்படி பிறந்திருக்காரு. எங்க பாட்டியே வந்து திரும்ப பொறந்த மாரி இருக்கு. அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. காரணம், அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து அடுத்து அதே மாதிரியான ஒரு உடல் கிடைச்சா தான் எடுக்கும். ஸோ அதே கான்ஷியஸ்னஸ் தான் வருமான்னு கேட்டா கிடையாது. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. இந்த அ வழிய வந்து நாம விடாம புடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு, இந்த வேர்க்கால்கள புடிச்சிட்டு இருக்கிறதுக்கு. காரணம் மரபறிவு. அந்த மரபுல வாழ்ந்த மக்களுடைய அறிவு அந்த வேர்க்கால்கள்ல வரக்கூடிய மக்களுக்கு தான் வரும். அது வந்து டார்மன்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது ஆக்டிவேட் ஆகாது. ஆனா உங்களோட பெர்சனல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆரா இருக்கு இல்லையா? அது நாம அதிகப்படுத்தும்போது, நம்ம வந்து அந்த ஃப்ரீக்வென்சில இசையலாம். நம்மளோட நார்மல் ஆக்சஸபிள் ஃப்ரீக்வென்சி ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் வைட் ஆகும். நம்மளால நெறைய தரவுகள ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ மரபுல இருக்கக்கூடிய மரபு அறிவுகள் எல்லாமே வெளிப்படும். ஸோ இந்த மாதிரி மரபறிவுகள் எல்லாமே நம்ம மீட்டெடுக்க முடியும். குறிப்பிட்ட ஒரு 2, 3 அ குறிப்பிட்டு அந்த வம்சாவழியில அமிலம் பாயும்போது தான் அந்த மாதிரியான உடல்கள் வந்து அமையப்பெறுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அ இதுல சில பேர் வந்து லைட் பீயிங்கா இருப்பாங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு நல்லது நடக்கும்போது அவங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு, இந்த மாதிரியான நல்ல மக்கள் கஷ்டப்பட்டு தான் அவங்க வெளியில வர மாதிரி இருக்கும். ஸோ அவங்க கஷ்டப்பட்டு வெளியில வரும்போது, அவங்க பிறக்கிற இடமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கெயோட்டிக்கா இருக்கும்.
எல்லா வீடியோஸும் சொல்றது தான். நம்ம ஒரு வேளை நல்ல ஃபேமிலியில பிறக்கலைன்னா, நம்ம கிட்ட இருந்து நல்ல ஃபேமிலி வரணும். அந்த மாதிரி அ இப்போ அந்த அமிலம் பாயும்போது ஒரு ஒழுங்குமுறை அ இப்படித்தான் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து மரபுல இலக்கணம் எழுதக்கூடிய மனிதர்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப லோ ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய எமோஷன்ஸ வெளிப்படுத்திட்டு, அவங்களுடைய கடமைகள வந்து துறக்கக்கூடிய மனிதர்களா வந்து இருக்கிற அந்த குடும்பத்தில தான் இந்த மாரியான குழந்தைகள் வந்து பிறப்பாங்க. ஸோ அவங்க புத்திசாலித்தனமா இருப்பாங்க. ஜெனடிக்கலி அவங்களுக்கு ஒரு மெமரி இருக்கும். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றது மரபு வழியாவே இருக்கும். அவங்களுக்கு தங்களுக்கு தாங்களே வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றத கட்டமைச்சுப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் வந்து அ அவங்களோட குண்டலினி அவேக்கனிங் நடந்து ஒரு கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டவர் வந்து நல்லா வொர்க் ஆகும். அதுலலாம் ஆங்ஸைட்டி, டிப்ரஷனுக்குள்ளலாம் போயிட்டு தான் வரணும். அப்பதான் அவங்களோட சப்கான்ஷியஸ், கான்ஷியஸ்னஸ்லாம் மெர்ஜ் ஆகுது. இல்லையா? ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, நியூ ஐடியாஸ் அவங்களுக்கு வருது. அவங்க எந்த ஃப்ரீக்வென்சியில சிங்க்ரனைஸ் ஆயிருக்காங்களோ, அதுக்கு ரிலேட்டடான தரவுகள் அவங்களுக்கு கிடைக்குது. அத பற்றின அறிவுகள் அவங்களுக்கு கிடைக்கப் பெறும்போது என்ன பண்றாங்க, அதுல மாற்றங்கள வந்து அத வச்சு இந்த சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. எல்லா சிவிலைசேஷன்லயுமே பார்த்தீங்கன்னா, அ ஒரு எவால்வ்டு பீயிங்ஸ் வந்து இருந்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மரபு முருகேறுறதுக்காக தமிழ்நாட்டுல, அதுவும் தென்னிந்தியாலலாம் பார்த்தீங்கன்னா, விடப்பட்டது தான் இந்த கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. அப்போ கேஸ்ட் சிஸ்டம்ல மேல் ஜாதி, கீழ் ஜாதி அப்படின்னெல்லாம் யாருமே கிடையாது. ஸோ தனிப்பட்ட முறையில பெரும்பான்மையா பார்த்தா எல்லாருக்கும் ஒரே சமயத்துல அமிலம் பாய்ஞ்சா யோசிச்சு பாருங்களேன். அந்த இடமே கலவர பூமியா இருக்கும். அப்போ ஒரு ஒரு வேர்க்கால்கள்லயும் ஒரு ஒரு காலகட்டத்துல அமிலம் மிதமிஞ்சும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்? அ நாகரிகமா நடந்துக்கிட்ட மக்கள் தான். மரபறிவு நல்லா இருந்து, நல்ல குணம் வாய்ந்த மக்கள் தான். ஆனா, அந்த டைம்ல என்ன ஆவாங்க, கொஞ்சம் அப்படி தடுமாறுவாங்க. அவங்களுடைய இயல்பு, குணம் அதெல்லாம் கொஞ்சம் மாறுபடும். ஏன்னா, அசிடிக்கா போம்போது அசிடிக் ட்ரேட்ஸ வந்து வெளிப்படுத்துவாங்க. அதுவும் ஆசிட் ஹையா இருக்கும்போது, ஹைலி அசிடிக்கா இருக்கும்போது, அ புரிந்து கொள்றது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கூட இருக்காது. அந்த மாதிரி போயிடும். ஸோ, இப்படியெல்லாம் நடக்கும்போது மத்தவங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு கொஞ்சம் பொறுத்துக்கணும். அவங்களுக்கு அவங்க அதுலருந்து மீண்டு வரதுக்கான வழிவகைய செஞ்சு குடுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி வேர்க்கால்கள கேஸ்ட் சிஸ்டமா அமைச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருந்தப்போ, எங்கே இருந்து இந்த மேல் ஜாதி, கீழ் ஜாதி எல்லாம் வந்தது அப்படின்னா, அ ஹைலி ஆல்கலைனா இருக்கக்கூடிய ரொம்ப அ எவால்வ்டா இதுல இருக்கிறதுல எவால்வ்டா இருக்கக்கூடிய பீப்பிள்க்கு எப்பவுமே நம்ம டாப்ல இருந்தா என்ன ஆகும்? நம்மளோட மைண்ட் மாறும் இல்லையா? அதே மாரி ஆல்கலைன்னாலே ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் அ வெகுளி, தெரியாது. அந்த மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஆல்கலைன் எவால்வ்டு அதுக்கடுத்து தரவுகள் வேற அவங்களுக்கு அடுத்தடுத்து அதிகமா இல்ல அப்படின்னும்போது, அமிக்டலாவும் அந்த மாரி வேலை செய்யாது. தன்னை ஏமாத்துறாங்களா என்ன எதுவுமே வேலை செய்யாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஈகோவ தூண்டிவிட்டு, அ அவங்களுடைய மற்ற கெட்ட எண்ணங்கள தூண்டிவிட்டு, யாராவது அடையாளங்கள் பேர்ல மோத விட்டா, இவங்க என்ன பண்ணுவாங்க? மோதிப்பாங்க. அப்படிதான் அ கொஞ்சம் எவால்வ்டா இருக்கக்கூடிய கேஸ்ட் எல்லாம் என்ன பண்ணாங்க? நாங்க வந்து மேல் ஜாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. மத்தபடி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, மலைவாழ் மக்கள் தான் எல்லாருக்குமே மேன்மை பொருந்தியவங்களா இருக்காங்க. நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? அந்த அமிலத்துல குதிச்சுட்டு, அதுலருந்து நீந்தி தான் நம்ம வெளில வர வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இப்படி நாம தாண்டி வரோம் அப்படின்னா, அதுக்கு நமக்கு அந்த மலைவாழ் மக்களுடைய ஒரு மரபும் கூட சேர்ந்து உதவணும் அப்படின்ற அளவுக்கு தான் நாம இருக்கோம். ஸோ அந்த நல்ல குணம், அந்த கேரக்டர் எல்லாமே அந்த மரபு, அறிவு அத்தனையும் எப்படி இருக்கு? அந்த மலைவாழ் மக்கள் கிட்ட அதுதான் அந்த ஆல்கலின் தன்மை தான் இறைத்தன்மை, கடவுள்ன்னு சொல்றோம். அப்ப அவங்க கிட்ட தான் அது சேமித்து வைக்கப்பட்டிருக்கு. அப்போ கேஸ்ட் அப்படிங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடுறதுக்கோ, அடிச்சுக்கிறதுக்கோ கிடையாது. அடையாளங்கள வச்சு சண்டைய வந்து கிரியேட் பண்ணி விடுறாங்களே தவிர, உண்மையிலேயே கேஸ்ட் அப்படிங்கிறது ஒருத்தர் அ கொஞ்சம் அப்படி மேல எழுந்து வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, பெஸ்ட் வெர்ஷன்ல அந்த ஃபேமிலியோ, அந்த வம்சாவழியோ இல்ல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதே மாரி தரவுகள் ரொம்ப முக்கியம். அ எந்த ஒரு வம்சாவழியில வந்து தரவுகளே வரலையோ, இந்த மாரி அமிலம் பாயலையோ, கேட்டீங்கன்னா அது ரிவர்ஸ்ல போகும். கான்ஷியஸ்னஸ் எவால்வ் ஆகுறது ரிவர்ஸ்ல போகும். எவ்வளோதான் அவங்க வந்து
ஆக்கப்பூர்வமா இருந்தாலும், எவ்வளோதான் அறிவுத்திறன் இருந்தாலும் டோப்பமைன் கிடைக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வேறு வேறு வழிகள்ல அவங்க டோப்பமைன் தேட ஆரம்பிப்பாங்க. அறிவு இருக்கு. ஆனா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு மேலெழுந்து வந்தா தான் அன்பும் இருக்கும். அன்பு இல்ல, அறிவு மட்டும் இருக்குன்னா, அந்த அறிவ வச்சு தவறான வழிகள்ல அவங்க உபயோகப்படுத்துவாங்க. அப்போ அப்படியே என்ன ஆகும்? கான்ஷியஸ்னஸ் வந்து பின்னோக்கி தான் போகும். ஸோ இதுல வந்து எப்படி அவங்க எவால்வ் ஆகுறாங்க அப்படின்னா, குண்டலினி ப்ராசஸ் மூலியமா தான். அது ஒரு கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ ஒரு இடத்துல ஒரு வேர்க்கால்கள்ல பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் 15 வயதுக்குட்பட்டவங்க அந்த குண்டலினி ப்ராசஸ் பண்ணும்போது வேர்க்கால் முழுக்க என்ன ஆகும்? அமிலம் பாயும். அப்ப எல்லாரோட குணமும் என்ன ஆகும்? திரிபடையும். அப்படி அ அமிலம் பாய்ந்த மரபில் இருக்கக்கூடிய மக்கள் குண்டலினி ப்ராசஸ் கரெக்ட்டா அது கெமிக்கல்ஸ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வெளில வந்துட்டாங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா வெளில வந்திருக்காங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன் நெறைய பேர் இப்போ பட்டதாரிகளா இருக்காங்க. எல்லாருமே இது மாதிரி அத உடைச்சு எறிஞ்சுட்டு வந்தவங்க தான். அவங்களுக்கு வந்து படிப்பு அப்படிங்கிறதையும் தாண்டி, அவங்க முன்னாடி இருந்த சமூகம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத தாண்டி, இவங்க வந்து படிச்சுட்டு வெளில வந்திருக்காங்க அப்படின்றதையும் தாண்டி, உள்ளுக்குள்ள ஒரு கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன அவங்க குடுத்துருப்பாங்க. ஒரு நல்ல குணம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து வேற மாரி இருந்திருக்கலாம். இவங்களுக்கு ஒரு தெளிவு, அ இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் மரபு முறுகேற்றப்பட்ட மாதிரி இருப்பாங்க. இவங்களோட பெர்செப்ஷன் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய எண்ணங்கள், இவங்களுடைய கனவுகள் இதெல்லாமே எப்படி இருக்கும்? இந்த சமூகத்துக்கு அ ஆக்கப்பூர்வமா வேறு சில விஷயங்கள ஈட்டு கொண்டு வர மாதிரி இருக்கும். ஆசிட் அந்த பிளட் லைன்ல பாயும்போது என்ன ஆகும் அப்படின்னா, துரோகங்கள் நெறைய செய்வாங்க. அந்த எந்த குழந்தை வந்து அ அங்கருந்து ரொம்ப ஆல்கலைனா பிறந்திருக்கோ, அந்த குழந்தைக்கு தான் அத்தனை கெடுதலும் நடக்கும். ஸோ இந்த மாதிரி அ குணம் வந்து திரிபடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா அந்த குழந்தை அ நல்லா வாழ்ந்ததுக்கப்புறம், ஒரு நல்ல ஒரு கல்வி அந்த குழந்தைக்கு கிடைச்சதுக்கப்புறம், நல்ல ஒரு நாலேட்ஜ் அந்த குழந்தைக்கு கிடைச்சதுக்கப்புறம், நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் அந்த குழந்தைக்கு கிடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை மரபுல எப்படி மாற்றி எழுதுது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆல்கலைனா எந்த என்டிட்டி அங்க வந்திருக்கோ, அந்த என்டிட்டி நல்லவனாவே, நேர்மையானவனாவே, ஒழுக்கமானவனாவே வாழணும். அப்படியே மரபுல எழுதணும். அது எங்கேயாவது மாறுச்சுன்னா, அப்புறம் அப்படி ஒரு அப்டேட் வந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். ஸோ அது அப்படியே அந்த குணம் திரிபடையாம அந்த குழந்தை வந்து தன் வாழ்க்கைய வாழ்ந்து மரப கடத்துறாங்க அப்படின்னும்போது, சமகாலத்துல இருக்க அத்தன பேருக்குமே, அதே ரத்த வம்சாவழியில வர அத்தன பேருக்குமே என்ன ஆகும்? ஒரு ஜெனடிக் அப்டேட் கிடைக்கும். அவங்களுடைய மூளை செயல்திறன் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம இதுதான் சொல்லுவாங்க, ஜெனரேஷனல் கர்சஸ ஒருத்தங்க பிரேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கும் ஒரு ஜெனடிக் அப்டேட் கிடைக்கும். அடுத்தடுத்து இவங்க சமகாலத்துல இருக்கிறவங்களுக்கும் பிறக்கிற குழந்தைகள் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. ரொம்ப குணமானவங்களா இருப்பாங்க. அவங்க ரொம்ப அன்பான குழந்தைகளா இருப்பாங்க. அன்பும் இருக்கும். அதே மாதிரி அறிவும் இருக்கும். ஒரு சர்வைவல் மோட்ல ஒருத்தன் வாழ்ந்து, அதுக்கப்புறம் அந்த குணம் மாறாம அவங்க வந்து அந்த மரப கடத்துறாங்க அப்படின்னும்போது, அடுத்து பிறக்கிற அத்தன குழந்தைகளும் அன்பா இருக்கும். சர்வைவல் மோட்ல வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் இவங்களுக்கு இருக்க அதே அறிவு, அதே குணம், நல்ல குணம் எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கும் வரும். ஸோ அப்படியே ஒரு ஜெனரேஷன் என்ன ஆகுது? ஒரு ஜெனரேஷன், ஒரு மனுஷனால, ஒரு பிளட் லைன்ல அப்படியே அப்லிஃப்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலில அவங்க வாழற விதம், எப்படி ஒருத்தவங்க மரியாதை குடுத்துக்கிறாங்க, உறவுகளுக்கு எப்படி முக்கியத்துவம் குடுக்குறாங்க, அதற்குள்ள அவங்க வந்து எப்படி அவங்களுக்கான கடமைகள செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுடைய உணர்வுகளுக்கும் எப்படி முக்கியத்துவம் குடுக்குறோம் அப்படிங்கிறது, இத எல்லாத்தையுமே நாம எப்படி வாழ்ந்து அந்த மரபுல இலக்கணம் எழுதி கடத்துறோம் அப்படின்றது தான் முக்கியம். சொல்லிக் குடுத்து பிள்ளைங்கள வாழ வைக்கிறது, இப்படி கட்டுப்பாடு போடுறது கிடையாது. மரபறிவுன்றது நம்ம வாழ்ந்து, அந்த உணர்வுகள உணர்ந்து, இலக்கணமா நம்மளோட டிஎன்ஏல எம்பெட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போ பறவைகளுக்கெல்லாம் எப்படி கூடு கட்டணுன்றது சொல்லிக் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. தங்களுக்கு தாங்களே தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி? மரபறிவு. அதே போல தான் விலங்குகளுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும். ஆனா, மனுஷங்களுக்கு மட்டும் என்ன ஆகுது? மரபறிவு நடுவுல இந்த அமிலம் பாயிற அந்த நேரத்துல தொலைஞ்சு போயிடுது. அமிலம் பாயறதுனால தொலைஞ்சு போதா அப்படின்னு கேட்டா, கிடையாது. அந்த இடத்துல அமிலம் பாயும்போது என்ன ஆகும்? நோய் வரும். அப்ப அத சமநிலை செய்ய உடம்பு என்ன ஆகும்? கார்ப்பு தன்மைய அதிகரிக்கும். ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப அந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது, ஹீட்ல டேட்டா என்ன ஆகும்? போயிடும்.
அப்போ கெட்ட தரவுகளும் வரும். அமிலம் பாயும்போது கெட்ட தரவுகள். இந்த வம்சாவழியில அமிலம் பாயும்போது ஆல்கலைனா இருக்கிறவங்க உடம்பு மட்டும் தான் ஹீட்டை நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணும், அதை சமநிலைப்படுத்திடும். அவங்களுக்கு மட்டும் குணம் திரிபே அடையாது. ஆனா அந்த வம்சாவழியில மத்த எல்லாருக்குமே இதே அமிலம் தான் பாஞ்சிருக்கும். அவங்க குணம் எல்லாமே திரிபடையும். அவங்க குணம் மாறிடும். அப்ப இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன எல்லாருமே வேற மாதிரி இருக்காங்க, வித்தியாசமா நடந்துக்கிறாங்க, எல்லாருமே மோசமா இருக்காங்களே அப்படின்னு தோணும். அவங்க மோசமா எல்லாம் இல்ல. உங்க வம்சாவழியில இந்த மாதிரி அமிலம் பாய்ஞ்சிருக்கு. அதனால அவங்க குணம் திரிபடைஞ்சிருக்கு. இப்ப அவங்களும் ஆல்கலைனா மாறிட்டாங்க, பேலன்ஸ்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களும் நல்ல குணத்தை வெளிப்படுத்துவாங்க. அவங்களோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆரா நல்லா இருக்குன்னா அவங்களும் நல்ல குணத்தை தான் வெளிப்படுத்த போறாங்க. இட்ஸ் ஆல் ஆன் கெமிக்கல்ஸ். உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எந்த அளவுல இருக்குன்றத பொறுத்து தான் நம்மளோட குணம், சிந்தனை, செயல்கள், கண்ணோட்டம், அதற்கப்புறம் இந்த பர்செப்ஷன் தான் ரியாலிட்டியவே நிர்ணயம் பண்ணுது. இப்போ நாம என்ன பண்ணணும், நம்ம எல்லாரோட அந்த வம்சாவழியில வரக்கூடிய அந்த நல்ல குழந்தைகள், அந்த குழந்தைகள் வந்து டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல ஒரு அறிவு இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு புதிய கண்ணோட்டம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை நாம அமைச்சு கொடுக்கும்போது அது வந்து அவங்க மட்டும் இல்லை, அந்த ஹோல் ஃபேமிலி லைனே, அந்த ஹோல் பிளட் லைனே என்ன ஆகும், கிளென்ஸ் ஆகும், அப்லிஃப்ட் ஆகும். அந்த ஹோல் பிளட் லைனுக்கே ஒரு அப்டேட் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதில் இருக்க மற்ற எல்லாருக்குமே வந்து கிளார் ஆடியன்ஸ் எல்லாம் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஜெனட்டிக் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த மரபில் இருக்கக்கூடிய நோய்களுமே போயிடும். ஜெனட்டிக் அப்டேட் வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு என்ன மாதிரி நோய் இருந்ததோ அடுத்த தலைமுறைக்கு அந்த நோய்கள் வந்து வராது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஜெனட்டிக் அப்டேட் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த பயிர் வகைகளை பயிர் செய்யும்போது இவங்க அதை செய்யணும். இவங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் இதெல்லாம் வந்து அது கூட கலக்கணும். இல்லை அப்படின்னு ஜெனட்டிக்காக மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ கடைசியா அப்டேட் எந்த உடல்ல இருந்து வந்து இருக்கோ, எந்த மரபுல இருந்து வந்திருக்கோ, யார் ஹைலி ஆல்கலைனா நல்லா எவால்வ்டா இருக்காங்களோ, அன்பா இருக்காங்களோ, பாசமா இருக்காங்களோ, அவங்களுடைய மரபை எடுத்து அந்த ஸ்டெம் செல்லை வந்து இந்த காய்கறிகள், பழங்கள் இந்த ஸ்டெம் செல்ஸோடு இணைச்சி கொஞ்சம் ஜெனட்டிக்காக மாடிஃபை பண்ணி இதை வந்து நாம் விளைவிச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த காய்கறிகள், பழங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சத்துக்களும் அதில் இருந்த உடல்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த போஷாக்கும் வந்து பல மடங்கு இருக்கும். ஏன்னா இது எல்லாமே டிஎன்ஏ. எந்த ஒரு பொருளையுமே நீங்க சாப்பிடும்போது அதுல வந்து டிஎன்ஏ இருக்கும். அது ஒரு ப்ரோக்ராம். அதுதான் உங்க பாடி என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணும். ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஃபுட்ல வந்து இது வந்து போயிடும். இன்னொன்னு, வேற நிலப்பரப்புல இருக்கக்கூடிய காய்கறிகளை வந்து நம்ம சாப்பிடுவோம். ஸோ அதுவுமே நமக்கு என்ன தராது, போஷாக்கு தராது. நம்ம உடலுக்கு நம்ம இந்த பஞ்சபூத ஆற்றலும் இந்த ஆற்றல் அலைவரிசைக்கும் உட்பட்டு விளையக்கூடிய இந்த காய்கறிகள், பழங்களை நம்ம சாப்பிடும்போது நமக்கு அதீத போஷாக்கு வருது. அதனால நாம் என்ன பண்ண வேண்டாம், மருந்துகளோ எக்ஸ்ட்ரா எதுவுமே நாம சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜெனட்டிக் அப்டேட் ஒரு வம்சாவழியில ஒருத்தங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு வம்சாவழிக்கும் ஒருத்தங்க இருப்பாங்க இல்ல, ஃபேமிலிக்கு இருக்கு, ஒருத்தங்க இருக்காங்க. எல்லாருமே இண்டிவிஜுவலா ஒரு குண்டலினி ப்ராசஸ் வந்து பண்ணதான் போறாங்க. ஸோ கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஆன்செஸ்ட்ரல் ட்ரேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமிலத்தினுடைய அளவுகள் வந்து அதிகமா இருக்கும் சில பேருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நிலப்பரப்புக்கோ, இல்ல ஒரு கேஸ்ட்டுக்குமே ஒருத்தங்க இருப்பாங்க. ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் ஒருத்தங்க, ஒரு பிளட் லைனுக்கு ஒருத்தங்க. அப்போ நம்ம கேஸ்ட் இல்லாம வெளிநாடுகள் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலிக்கு அந்த நிலப்பரப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இருப்பாங்க. அப்போ பொதுவா பார்த்தீங்கன்னா, மொத்தத்திற்குமே ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இத்தனை உடல்கள் தான் அப்படின்னு நம்ம பிரிச்சிரலாம். ஸோ இந்த மாதிரியான உடல்கள் எல்லாம் நமக்கு வந்து ஜெனட்டிக் அப்டேட் அவங்க ப்ரொவைட் பண்ணும்போது, ஒரு பெரும் நோய் வந்து அமிலத்தன்மை அதிகமா போய் ஒரு பெரும் நோய் வந்து அதில அவங்க மீண்டு வரும்போது என்னாகும்? அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் அப்டேட்னால அவங்க ஃபேமிலி, அந்த பிளட்டுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஒரு ஜெனட்டிக் அப்டேட் கிடைக்கும். ஒரு இம்யூனிட்டி இருக்கும். இத பத்தி கிளீனா சொல்லணும்னா, ஜெனடிக் அப்டேட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத ரெஃபர் பண்ணுங்க. இந்த கேயோட்டிக் அவேக்கனிங் பீரியட்ல வந்து சர்வைவல் மோட்ல வரவங்க வந்து ஆல்ஃபா. ஒமேகான்றவங்க அதுக்கப்புறம் இன்னும் அட்வான்ஸா வந்து ஒரு நல்ல ஜெனடிக் அப்டேட் குடுக்குறவங்க வந்து ஒமேகா அந்த மாதிரி.
இந்த மாதிரி மரபு முருகேறின மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் இந்த மண்ணோட அ ஜெனடிக் மெமரியும் அது எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்றவங்க. ஸோ கிட்டத்தட்ட இவங்கள வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? மன்னர் வம்சாவழின்னு சொல்லலாமா? ஆனா இவங்க ஒரே பிளட் லைன்ல இருந்து வரமாட்டாங்க. ஒரு பிளட் லைன்ல இருந்து வர அந்த டைப் இது கிடையாது. அப்படி வைக்கவும் முடியாது. ஏன்னா அப்படி வச்சா நெறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இவங்க ஒவ்வொரு வம்சாவழியில இருந்துமே எங்கெங்கெல்லாம் வந்து தரவுகள் மிதமிஞ்சுதோ, எங்கெங்கெல்லாம் அமிலத்தன்மை மேலோங்குதோ, அந்த இடத்துல அந்த மரபுல இருந்து ஒரு ஆல்கலைன் உடல் வந்து வரும். ஸோ அந்த உடலை எடுக்கக்கூடியவங்க தான் இந்த மாதிரி மரபறிவும் அவங்க கிட்ட இருந்து தான் வெளிப்படும். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல முழுசுமே பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நல்ல மூளை செயல்திறன் இருக்கிற மாதிரியான மக்கள் தான் அதிகம். ஏன்னா, இப்போ வந்து ரத்த வம்சாவழிகள்ல அமிலம் பாயிற அந்த நேரம். அப்போ அ அரச குடும்பம் அப்படின்னா என்னன்னா, அரச குடும்பம் அப்படிங்கிறது வந்து அ ஒரு பிளட் லைன்னால அந்த பிளட் லைன் மட்டுமே வர்றது. அவங்க மட்டுமே ஆட்சி பண்றது. அந்த மாரி இருக்கிறது தான் அரச குடும்பங்கள். அப்ப இந்த மாதிரி மன்னர் வம்சாவழி அப்படின்றது ஒவ்வொரு இதுலயுமே மாறி, மாறி வரும். எங்கெங்க உடல்கள் வந்து இந்த மாதிரி உருவாகுதோ, எங்கெங்க நல்ல மரபுகள் வந்து வெளிப்படுதோ, அ அந்த மாதிரி அந்த நேட்டிவ் பீப்பிள் வெளியில வர்றது. அதுதான் வந்து மன்னர் வம்சாவழி. அந்த மண்ணினுடைய மக்கள், அந்த மண்ணினுடைய மரபு. பழைய கான்ஷியஸ்னஸ் இந்த மாதிரியான ஒரு உடல் வரும்போது அத எடுத்துட்டு வெளியில வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு நிலப்பரப்புக்குமே அவங்க நிலப்பரப்புக்கான ஒரு செட் ஆஃப் ஜெனடிக் மெமரி இருக்கும். மரபறிவும் வந்து வெளிப்படும். ஸோ அந்த மரபுல வாழ்ந்த முன்னாடி இருந்த மக்களுடைய அறிவு எல்லாமே வந்து இவங்களுக்கு வரும். ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே அது வந்து வெளிப்படும். ஸோ இந்த மரபறிவை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்றத பத்தி நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். நன்றி. லவ் இஸ் காட்.